ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன சமையலோ? நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகிழங்கு 100 கிராம், பன்னீர் 100 கிராம், தேங்காய் பால் 1 கப், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல தொக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதனால் காஞ்ச மிளகாய், முழு மல்லி, முழு ஜீரகம், இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல காஞ்ச மிளகாய், முழு மல்லி, முழு ஜீரகம் இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி நல்லா சூடாயிருச்சு. நான் எண்ணெயை விட்டுடலாம். என்ன செய்ய போகிறேன்னா, கடுகு, ஜீரகம், இப்போ ஜீரகத்தை போட்டாச்சு. இதில் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதோட பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துடலாம். தொக்குக்கு நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் வரும். அதே நேரத்தில் நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதோட என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம வச்சிருக்கிற இந்த சிறுகிழங்கு இதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கேன். என்ன செய்யணும், அது அந்த சிறுகிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சிறுகிழங்கு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஜீரக பொடி, தனியா பொடி, மிளகு பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் இதில் தண்ணியும் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்னா தேங்காய் பால் இதையும் அப்படியே சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்தலாம். இது கொஞ்சம் அந்த தேங்காய் பாலும் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வற்றி வரும்போது நல்லா ஒரு கிரேவி மாதிரி, அதாவது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய சிறுகிழங்கு தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் வந்து பன்னீர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இது அப்படியே இதில் அப்படியே துருவி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் உப்பை ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு செய்முறை. முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் காஞ்ச மிளகா, மல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த சின்ன வெங்காயமும் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியும் வதங்கினதுக்கு பிறகு சிறுகிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த சிறுகிழங்கு வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பிறகு நம்ம வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை விட்டு தேங்காய் பாலையும் விட்டுருங்க. விட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியில் நம்ம வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் துருவி மேலே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு தயார். இப்போ நம்மளுடைய சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு நான் பிரெட்டோ, ஒரு ரொட்டியோ, இல்லை வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஒரு தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.